எனக்கு அன்பான தேவ ஜனமே, யூடியூப் நேயர்களே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் நமக்காக யாரோ ஒருவரை வைத்திருக்கிறார். உன்னை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்த நீ அறியாத ஒரு மனுஷனை தேடி வந்து உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் தேவனுடைய சித்தத்தை குறித்து வாசிக்கிறோம். அனனியா என்கிறதான சீஷன் ஒருவன் சவுலை குறித்து நன்றாக அறிந்தவன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10-13 வாசிக்கும் பொழுது, சவுல் தமஸ்குவுக்கு வருகிறான் என்று கேள்விப்பட்ட பொழுது அனனியா பயந்து நடுங்கினான். ஏனென்றால் சவுலை குறித்து அவனுக்கு நன்றாக தெரிந்தது. நான் வாசிப்போம் என்று சொன்னால், தமஸ்குவிலே அனனியா என்னும் பேரில் ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். சிந்தித்து பார்ப்போம். தேவனாய கர்த்தர் சவுலை குறித்து அனனியா என்கிற சீசனுக்கு வெளிப்படுத்துகிறார். 13ஆம் வசனத்தை வாசித்தோமால், அதற்கு அனனியா சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, இந்த அனனியா என்கிறதான சீசன் இந்த சவுலை குறித்து நன்றாக அறிந்தவன். அவன் எப்படிப்பட்ட கொடுமைகளை கொடுத்தான், எப்படிப்பட்டதான காரியங்களை செய்தான் என்பதை இவன் அநேக முறை கேள்விப்பட்டு அவனை குறித்து ஒரு பயம் அவனுக்கு இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அனனியாவை நோக்கி, நீ எழுந்து நேர்த்தெருவுக்கு போய் சவுல் என்பவனை தேடு என்று சொன்னார். உடனே அனனியா கீழ்ப்படிந்தான். கர்த்தருக்கு தெரியும் நம்ம எங்கு பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று. சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளையே, தங்களுக்கு சத்துருவும் பகைவன் ஆனான் என்று சொல்லி அறிந்தும் கூட, அவர் நாமத்தை அழிக்க வழி தேடினோம் என்று அறிந்தும் கூட, இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, அவனை புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என் நாமத்தை அறிவிக்கும்படியாய் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொன்னார். அவனை அநேக பாடுகள் நிமித்தமாக நான் அவனை பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னதை குறித்து வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையை, சவுல் கீழ்ப்படிந்தான். சவுல் மாத்திரம் அல்ல, தேவ பிள்ளையே, அனனியாவும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொன்னதை கேட்டு போனான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இவனை குறித்து நல்ல அறிவு கொண்டுதான் அனனியா சொல்லுகிறான், ஆண்டவரே, அவன் எவ்வளவு மத வைராக்கியமாய் வாழ்ந்தான், இப்பொழுது அவன் எதிர்மறையாக மாறியிருக்கிறானே என்று சொல்லி சவுலை பார்த்து அவன் புரிந்து கொண்டான். தேவனுடைய பிள்ளையே, நாமும் கூட பரம எதிரியாக எண்ணப்படுவர்களை நேசிக்க கற்றுக்கொள்வோமானால் அவர்களும் கூட ஒரு காலத்திலே கர்த்தருக்கு பயன்படுவார்கள். தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கான காரியங்களை கர்த்தர் செய்வார். என கண்பான தேவ பிள்ளை, நம்முடைய பாவங்களை மன்னித்தவர், நம்மை ரட்சித்தார், நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக கர்த்தர் இதை செய்தார். ஆகவேதான் இன்றைக்கு நம்முடைய பாவத்துக்காக கர்த்தர் சிலுவை வரைக்கும் சென்று தன் ஜீவனை ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவத்தை அவர் மேல் சுமந்து கொண்டது மாத்திரமல்ல, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசான இருக்கிற ஆண்டவர், அவர் சொல்லுகிறதை நாம் கேட்டோமானால், இந்த அழைப்பை நாம் கேட்டு நாம் இந்த உலகத்தில் போகும் பொழுது எப்படிப்பட்ட காரியத்தையும் செய்வதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே நாம் சொல்லுவோம், கர்த்தாவே, நானும் நீங்களும் அப்போஸ்தலனாகிய பவுல் பிற்காலத்திலே சொல்லுகிறார், நான் அந்த பரம தரிசனத்துக்கு நான் பாத்திரவான் என்று சொல்லுகிறான். உன்னுடைய அழைப்பை நினைத்துக்கொள். நீ எங்கே இருந்து அழைக்கப்பட்டாய் என்பதை மறந்து விடாதே. கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொண்டதுக்கு ஒரே நோக்கம், நீ ராஜாக்களும் புறஜாதிகளுக்கும் இந்த நாமத்தை அறிவிக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த இந்த மகிமையை நீ அறிந்து ஆராதிக்க கர்த்தருக்கு தெரிந்து கொண்டபடினாலே சொல்லுவோம், கர்த்தாவே, நீர் என்னை தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம், உன்னுடைய அழைப்பு எங்கள் மேல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியின் தலைப்பை நாம் பார்க்கிறோம். அனனியா சவுலை சந்தித்தான். எப்படிப்பட்ட முரடனையை மாற்றுவது கர்த்தருடைய கால் முடியும், எப்படிப்பட்ட சத்துருவையும் அவனும் சமாதானமாக ஆகும்படியாக கர்த்தரால் ஆக்க முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவனாய கர்த்தர் நம்ம சத்துருக்களை எல்லாவற்றையும் மாற்றி அவர் கேட்ட பாத்திரமாக கர்த்தர் மாற்றுவார். ஆகவே இந்த காலை வெள்ளை சொல்லுவோம், கர்த்தாவே, நீர் புதிய காரியங்களை செய்ததுக்காக உமக்கு நன்றி. கண்களை முடி ஜெபிப்போம். பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் ஜீவன தகப்பனே, எங்கள் சத்துருக்களை கூட கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆதாயமாய் மாற்றி கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் சுவாமி. இந்த காலை வேளையில அப்பா, நாங்கள் ஆண்டவரே எங்கள் சத்துருக்களை நேசிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். நீர் எங்களை அனுப்பி இருக்கிறீர். நாங்கள் உங்களுடைய நாமத்தை அறிவிக்க நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் கனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே நம் அனைவரோடும் கொண்டிருப்பாராக. ஆமேன்.